வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்க இருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம், மாடி தோட்டம். இது குறித்து மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி முக்தா அவர்களும் நம்மிடையே கலந்துரையாட இருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் குறித்து விளக்குகிறார் திரு கணபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீப காலமா PM பிரணாம் திட்டம் என்ற முழக்கம் கேட்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் சார்? அதாவது 28/6/2023 மத்திய அமைச்சரவையின் கூட்டத்தின் பிரகாரம் PM பிரணாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒப்புதல் அளிச்சாங்க. அது என்னன்னா, மண்ணோட வளம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காயின் பண்ணி PM பிரணாம் அப்படின்னு, அதாவது ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜெனரேஷன், நரிஷ்மெண்ட், அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த், இதோட சுருக்கமே PM பிரணாம் திட்டம் அப்படிங்கிறது. அதை தமிழில் சொல்லணும்னா, பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்து தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டமேற்றுதல், அதை வளப்படுத்துதல், மறுபடி சீர்திருத்துதல், மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல், இதை சார்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வைத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை யாரு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், மத்திய அரசின் உரத்துறை நிறுவனம். அவங்க ஏன் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, இது மண்ணோட வளம் குறைந்ததற்கு பெருமளவு காரணம் உரங்களே அப்படிங்கிறாங்க. அதாவது இது பல வகையில பின்னி பிணைந்து இருக்குது. இப்போ கோப் 2023 ஐக்கிய நாடுகள் சபையில இது இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்குகள்லயும் கிளைமேட் சேஞ்சை பத்தி பண்ணியிருக்காங்க. அதுல கிளைமேட் சேஞ்ச் பண்ணும்போது ஐக்கிய நாடுகள் சபையில அதிகப்படியான நீர் வளத்தை உறிஞ்சுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. 13% நீர் உறிஞ்சப்படுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம மண்ணுடைய தன்மையை கெடுவதற்கும் அதிகப்படியான உரங்களை உபயோகிக்கிறதும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கிறதும் காரணமாக இருக்குது. அதனால இந்த இம்பேலன்ஸ், மண்ணில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு ஊட்டமான பொருட்களும் கிடைக்கிறதில்ல. அதிகப்படியான தழைச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி மீதம் இருக்கிற சத்துக்களை எடுக்க முடியாமல், அதாவது ஒரு சத்து அதிகமாவதுனால, தழைச்சத்துக்கே அதிகப்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இதர சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்றத பண்ணணும். சமச்சீர் உர நிர்வாகம்னா மறுபடியும் நம்ம இயற்கையை நோக்கி போகணும். அதே சமயத்தில் ஒரே அடியாக நம்ம செயற்கை உரங்கள்லிருந்தும் விடுபட முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல நாம் உணவு உற்பத்தியும் செய்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாய் பூமி தான். நம்ம எந்த அளவுக்கு தாய் பூமியை பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவாள் என்பதை அறிந்துதான் பிரதமர் இந்த திட்டத்தை நமக்கு முன்னெடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் முதல் இலக்கான பூமியை மீட்டெடுத்தல். ஆமா. அடுத்தது மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்ற 2வது இலக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். விழிப்புணர்வுன்றது, இப்போ இந்த விஷயம் அதிகமாக உரம் போடுறோம், மண்ணில் தரம் குறைஞ்சி போச்சு, பிளாஸ்டிக் அதிகப்படுத்துகிறோம், இது எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளும் இது கிராம லெவல்ல இருந்து தெரியணும். அடிப்படை அளவு அதிகமாக உபயோகப்படுத்துறது கிராமத்தின் அடிப்படை நிலையிலிருந்து தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க நிலையிலிருந்து, கீழ்த்தட்டு நிலையிலிருந்து வரணும். இது மண்ணோட தன்மை, அதுல மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போச்சு. மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போயிட்டனாலே நம்ம நீர் பிடிப்பும் குறைஞ்சி போயிடும். மண்ணில் நீர் பிடிப்பு, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நீர் பிடிப்பு தன்மையும் குறைஞ்சி போயிடும். நம்ம ஒரு தடவை மழை பெய்தா மாதம் மும்மாரி பெய்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மும்மாரி பெய்யும் போது 3 தடவை மழை, இல்லை ஒரு மாசத்துக்கு 2 தடவை மழை பெய்தா கூட அதுல அந்த மண்ணுல நீர் தேங்கி இருக்கிற நீர் அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து
நீர் வளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தற்போதைய நிலைமை இன்னைக்கு மழை பெய்ததுன்னா தண்ணி வச்சோன்னா அடுத்த நாளே போயிடுது, அடுத்த நாளும் தண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா அதில் ஹியூமஸ், அதாவது மக்கும் தன்மை உள்ள பொருட்களினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. அதாவது கார்பன் கண்டென்ட், சிஎன் ரேஷியோ, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்ற அளவு குறைஞ்சிட்டதுனால நம்ம அந்த ஹியூமஸ் குறைஞ்சிட்டனால மண்ணில் தண்ணியோட காப்பாற்றும் தன்மை குறைஞ்சி போயிடுது. அப்போது அதுக்கு முன்னாடி 30 அடியில் நமக்கு நீர் சுரந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 1200 அடிக்கு கீழே நீர்வளம் போயிடுச்சு, வாட்டர் லெவல். ஆமாம், அது போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. அது மாத்திரம் காரணம் கிடையாது, நம்மளுடைய வளர்ந்து வரும் ஜனத்தொகைக்கும் பூமி வெப்பமடைகிறதுனாலையும் நமக்கு அந்த நீர்வளம் குறைஞ்சி போயிடுறது. ஸோ இதை தான் காப்பாற்றுறதுக்காக இந்த மண்ணின் தற்போதைய வளம் குறித்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அடுத்த இலக்கு, 3வது இலக்கு, மண்ணை ஊட்டமேற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். இதற்கு எப்படி வழி சொல்கிறார்? அதாவது மண்ணை ஊட்டமேற்றுதல்னா இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு மண்ணோட பிரச்சனை என்ன, நம்ம ஏன் காப்பாற்றணும், இதுக்கு என்ன நம்ம வழி, இதுக்கு நம்ம என்ன வகையில் ஊட்டம் ஏற்படுத்தணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் கிடை போடுவாங்க, ஆடு மாடுகளை கிடை போடுவாங்க. ஒரு 15 நாள் மேய்ச்சல்ல அந்த விளைநிலங்களில் விட்டு கிடை போடுவாங்க. 2வது பசுந்தாள் உரங்களை இடுவாங்க. அப்போ அந்த காடு மாதிரி வளர்ந்து இருக்கிற ரோட் சைடில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதையெல்லாம் அங்கே அதையெல்லாம் வெட்டி அதையெல்லாம் சிறகு கழித்து அதை மூட்டையாக அதை கட்டி வண்டியில் கொண்டு வந்து நிலத்தில் போட்டு அதை நிலத்தில் பரப்பி அதை ஒரு உழவு ஓட்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை மக்கின பிறகு விவசாயம் பண்ணும்போது அந்த மக்கிய இது பயிர்களுக்கு கிடைத்து விவசாயிகளுக்கு பலனளித்தது. அது இல்லாத சமயத்தில் சணப்பை, கொழிஞ்சி, பில்லி பேசரா, தக்கப்பூண்டு இந்த மாதிரி பசுந்தழை உரங்களை கொடுக்கிற பயிர்களை பயிரிட்டு அது பூக்கும் தருவதற்கு முன்னாடி அந்த மண்ணிலேயே உழவு ஓட்டி அதை விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் அப்படிங்கிற 2 கான்செப்டில் நம்ம பண்ணிருக்கோம். கிடை கட்டுறது ஆடு மாடுகளை வச்சு. ஸோ இந்த வகையில் நம்ம மண்ணை ஊட்டமேற்றுறோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இன்டர் கிராப்பிங் பண்ணுறோம். இன்டர் கிராப்பிங் பண்ணுறது நமக்கு வருவாய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே பணப்பயிராக வைக்காமல் தானிய பயிரும் வைக்காமல் அந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகளை போட்டுரும். பயிர் வகைகளில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதில் அதுவும் குறிப்பாக இந்த பயிர் வகைகளில் ரைசோபியம் பாக்டீரியா, அது என்னென்னா அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் ரைசோபியம் பாக்டீரியான்றதும் அந்த நைட்ரஜன் தொழிற்சாலையில் நைட்ரஜன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு பாக்டீரியாவும் அந்த மாதிரி நைட்ரஜனை ஆகாயத்திலிருந்து கிரகிச்சு பூமிக்கு அடியில் வைத்து பயிர்களுக்கு தேவையான அளவு கொடுக்கிறது. இயற்கை உரம் இது. ஆமாம், இயற்கையாக அது நேச்சுரல் மேனுஃபேக்சரர் ஆஃப் நைட்ரஜன் சொல்லுவாங்க. அது பயிருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பயிர் வகைகளை நம்ம இன்டர் கிராப்பிங் ஊடுபயிராக பண்ணும்போது மண்ணுடைய வளமும் குறையுது. அதே சமயத்தில் ஒரு சில பகுதிகள் ஒரு பயிர்கள் ஒரு 1/2 அடிக்கு வளரும் அதோட வேறு. இந்த பயிர் வகைகள் அதை விட கம்மியாக வளரும். இப்போ ஆணி வேர் பயிர்கள் இருக்குது, இது ஜல்லி வேறு பயிர்கள் இருக்குது. ஸோ இது மேலோட்டமாக இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். ஒரு 6 மாதம் பருத்தி போன்ற பயிர்களை எடுக்கும்போது அடியிலிருந்து ஒரு அடியிலிருந்து இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். அதனால் தொடர்ந்து ஒரே பயிரை வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லேயர்லேருந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து எடுக்கிற சக்தியோட அளவு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதே மாதிரி உழவு ஓட்டுறதையும் நம்ம அதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு அதிகமாக உழவு ஓட்டுறதுனால மண்ணோடைய தன்மையும் ரொம்ப சன்னமாக ஆயிட்டு அது ஒவ்வொரு மண் துகள்களுக்கும் இடையில் உள்ள நெருக்கம் ரொம்ப குறைஞ்சி போகுது. அது ரொம்ப குறைவாயிடுது. காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும். ஒரு காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பயிர்கள் வளர்றது, விதைகள் முளைக்கும் எளிதாக. ஆமா, இந்த வகையில நம்ம இந்த மண்ணை சீர்திருத்துறதுன்னும் போது ஒரு சமயத்துல அமில நிலங்களும் கார நிலங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம சுண்ணாம்பு சத்துக்களையும் ஜிப்சம் இது போன்றவங்களா போட்டு நம்ம மண்ணை சமன்படுத்தி கொண்டு விட்டோம்னா எல்லா சத்துக்களும் நம்ம
பயிர்களுக்கு கிடைக்கும். பயிர்களுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவை. என்னென்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், காப்பர், மாலிபெடினம், போரான், அயன், எல்லா சத்துக்களும் தேவை. ஒன்னோட சத்து அதிகமாக ஆனாலும் அது இன்னொரு சத்தை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதுதான் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்றது. அதான் ஒரு சில சத்து என்ன பண்ணணும்னா அதிகப்படியா ஒன்றை கொடுக்கும்போது அடுத்த நியூட்ரியன்ட் பயிருக்கு கிடைக்கிறது தடைப்படும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராம மண்ணின் தன்மை pH லெவல் 7 பராமரிக்கும் போது எல்லா சத்தும் பயிர்களுக்கு கிடைக்க ஏதுவாகிறது. நமக்கு எப்படி பேலன்ஸ்டு டயட் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ மண்ணுக்கும் பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர் ஃபீடிங் வேணும். ஆமா, உண்மைதான். அதை தான் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா, நம்ம உணவு உற்பத்திக்காக 1960 அதிகமாக உணவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்வாங்க பண்ணி வச்சுருக்கோம். அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த நைட்ரஜன் வெளிநாட்டில இருந்து தயார் பண்றது நம்ம உள்நாட்டிலையும் தயார் பண்றோம் யூரியாவா. இன்னைக்கு நீம் கோட்டட் யூரியாவா வருது. பாஸ்பரஸ், பொட்டாஷ் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இறக்குமதி பண்ற அமௌண்ட் அதோட வேல்யூவும் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம இதை குறைக்கணும். சென்ற காலங்களில் பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கும் மற்ற சத்துக்கும் பாஸ்பரஸும் எந்த ரேஷியோ, அதாவது ஒரு நைட்ரஜன் 1 கிலோ போடுறாங்கன்னா பாஸ்பரஸ் 0.2 அந்த அளவுக்கு தான் வரும். அதே மாதிரி நைட்ரஜன் 1 கிலோ போடும்போது பொட்டாஷோட யூசேஜ் 0.1 அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தி இருக்கும். ஸோ இதை இன்டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமநிலையா இல்லாம சமச்சீர் உரமா இல்லாததுனால பல பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் ட்ரோன்களை பற்றியும் கேள்விப்படுகிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது இன்றைக்கு இருக்கிற முழக்கம் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட இது 2030 வரைக்கும் நமது குறிக்கோள் என்ன, 2047 நமது குறிக்கோள் என்ன என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறது. இப்போ நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்துல நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்டது PM பிரணாம் திட்டம். அந்த திட்டத்தை இதுல இணைக்கிறாங்க. அந்த PM பிரணாம் திட்டத்தையும் இந்த ட்ரோன்களின் உபயோகம் திட்டத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ PM பிரணாம் திட்டத்தை மண்ணின் வளர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரோன்களின் உபயோகம் என்ன அப்படின்னும் போது, ட்ரோன்கள் மூலமா இது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி மேல பறந்து போய் பூச்சி மருந்து, இப்போ அதிகமா இந்த உரங்களுக்காக நானோ உரங்களை தயார் பண்றோம். அப்போ தழைச்சத்து தான் அதிகமாகப்படுத்துறோம். இது மூட்டை அளவுல தான் இருக்கு. அந்த மூட்டைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏற்படுகிற செலவு, மூட்டை உரங்களை தயார் பண்றதுக்கு உண்டான செலவு, இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பமாக நானோ யூரியாவை அறிமுகப்படுத்தி இருக்கு. அதுல நானோ யூரியா வந்திருக்கு, நானோ DAP வந்திருக்கு. இது தவிர நானோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதற்கு முன்னாடியே மைக்ரோ நியூட்ரியன்ஸும் 100% நீரில் கரையும் திரவ அளவுகளையும் இருக்கு. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சான கொல்லி மருந்துகளும் திரவ லெவல்லே இருக்கு. இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் என்ற முறையிலே இருக்கு. இதை ஸ்ப்ரே பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா நாஸ்பாக் பிரேயரும் தோல்ல மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இப்போ இதையெல்லாம் போக்குறதுக்கு என்னன்னா இந்த ட்ரோன்கள் மூலயமா இந்த மருந்துகளை அந்த ட்ரோன்கள்ல அடைச்சு ஒரு 10-15 நிமிடத்துல ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறது. இது நல்ல ஐடியாவாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அடிக்கிற செலவே 500 ரூபாய் தான். அப்படியா? 500 ரூபாய் தான் ஆகுது. இதனால கால விரயமும் குறையுது, பண விரயமும் குறையுது. அந்த பொருட்களை அங்க இருந்து கொண்டு இங்க ஒரு மூட்டை யூரியாவை கடையில இருந்து நிலத்துக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் குறையுது. ஸோ இவையெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது இந்த ட்ரோன்களின் உபயோகம் விவசாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆமா, இது செயல் திட்டம் பற்றி கொஞ்சம் விவரியுங்கள். ஆமா, இந்த புதிய தொழில்நுட்பம் இப்ப இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கிறது ட்ரோன் டெக்னாலஜி. அதே மாதிரி நானோ யூரியா, நானோ DAP. இதை எப்படி நம்ம கொண்டு போறது ஆராய்ச்சியில வந்தாச்சு. இதை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கங்களின்படி, இந்த திட்டங்களின்படி விவசாயிகளுக்கு 29 மாநிலங்களில் மாவட்டந்தோறும் கிராமங்கள் தோறும் இந்த ட்ரோன்களின் செயல் விளக்கத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க இந்த
யாத்திரையில் முடிவெடுக்கப்பட்டது. இதனால ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பேன் இந்தியா முழுவதும் கொண்டு இறக்கப்பட்டுள்ளது. அவைகள் இந்த செயல் விளக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த செயல் விளக்கம் போகும்போது எண்ணற்ற பொதுமக்களும் எண்ணற்ற விவசாயிகளும் ஒன்று கூடுறாங்க. ஏன்னா ஒரு புதுசா ஒரு மிஷின் வந்து இருக்கு, அதை பாக்குறதுக்காக ஜனங்க வராங்க. ஒரு வேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வேன் வரும், பிரச்சார வேன் வரும், ஊர்தி வரும், ஏதோ சொல்லுவாங்க, பேப்பர் கொடுப்பாங்க. இப்ப அது இல்லாம அந்த பிரச்சார ஊர்தி கூடயே வேறு வேறு திட்டங்களுக்கு உண்டான மற்ற துறைகளையும் இணைச்சு இந்த துறையிலையும் ஒரு ட்ரோன் வந்து ஒரு செயல் விளக்கம் காட்டும் போது அந்த கிராம மக்கள்லாம் ஆர்வமுடனும் ஒரு உன்னிப்புடனும் வந்து கவனிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் வரும்போது, இது வரைக்கும் விவசாயம்ன்றது ஒரு நஷ்டமான தொழிலாகவே பார்க்கப்பட்டது. வேற வழி இல்லாம விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டிய கிராமங்கள்ல இருந்து வெளியே போனா என்ன, நிலத்தெல்லாம் எப்படி விட்டு போறது, இந்த முறையிலிருந்து எப்படி வர்றது, ஏதோ ஒன்று செய்துகிட்டு இருப்போம் அப்படின்ற நிலை மாறி அவர்களுக்கு ஒரு உற்சாகம். ஸோ ஒரு தொழில்நுட்பம் புதுசா வந்திருக்கு, இதுல நமக்கு செலவும் குறையுது, நமக்கு வருவாயும் அதிகமாகுது அப்படின்ற எண்ணம் வந்து இந்த செயல் விளக்கங்கள் மூலமாக அந்த அறிஞர்கள், அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர், விவசாய அலுவலர்கள், இவர்கள் இந்த திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கும் போது அவர்களும் உற்சாகம் அடைகிறார்கள். இது பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்றதுக்காக உற்சாகம் காட்டுகிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமான விவசாயம் நாளடைவில் பெருகும் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாகிறது. இந்த திட்டம் மகளிருக்கும் உதவுது அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? பிரதமரின் வேளாண் மகளிர் ட்ரோன் மையம் என்ற திட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்னன்னா, விவசாய சார்ந்த தொழில்களில் மகளிருடைய பங்கு பெருமளவு 50% மேலே அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் படித்த கிராமத்தில் இருக்கிற மகளிரும் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரோன்களின் பைலட் ட்ரைனிங்கு மகளிருக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதன் மூலம் வாழ்வாதாரம் சிறக்கணுங்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக வந்து இதோட செலவு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக பெரும்பாலும் ஒரு நிதியை அளித்து அவர்கள் மூலமாகவே இந்த ட்ரோன் திட்டத்தை நிறைவேற்றலான்னு பிரதம மந்திரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதன் வகையில் இந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. உண்மைதான். எல்லாருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. இந்த திட்டம் இன்னொரு வேளாண் புரட்சியை இது உண்டாக்கும் என்று நம்புகிறோம். பாரதத்தின் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்த ட்ரோன் திட்டங்களும் PM பிரணாம் திட்டங்களும் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. இதனால் நமது உணவு உற்பத்தி அதிகப்படும், நாம் எல்லோருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கண்டிப்பாக அளிக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றளிக்கிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாகவும் விளங்கும் என்று தெள்ள தெளிவாக நம் கண்முன்னே காண முடிகிறது. நேயர்களே, தொடர்ந்து மாடித்தோட்டம் குறித்து விளக்குகிறார் திருமதி முக்தா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தற்காலங்களில் இந்த பெருமளவாக மாடித்தோட்டம் அப்படின்ற ஒரு முழக்கங்கள் நகரப்புறங்களில் பெருமளவில் பரவலாக பேசப்படுகிறது. அது எதற்காக, என்ன காரணம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை கொஞ்சம் விளக்க முடியுங்களா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நம்மளுக்கு தெரியும், வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருமே உழவு தொழிலில் ஈடுபட முடியறதில்ல. அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? விவசாயிகளும் கிராமப்புறங்களுமே அதை பார்த்து கொள்ள முடியுமா? நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நகர்ப்புறங்கள்ல நாம் என்ன செய்ய முடியும்? அதற்கு ஒரு வழிதான் இந்த மாடித்தோட்டம். நகர்ப்புறத்துல இடம் சிறிதளவு முன்புறமோ பின்புறமோ இருந்தால், அல்லது மாடியிலோ நம்ம கொஞ்சம் தோட்டம் போட்டு நம் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் கனிகளையும் எடுத்துக்கொண்டால் அது ரொம்பவே சந்தோஷத்தை தரும். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து இயற்கையை ஒத்து நம்ம பங்குக்கு நாம என்ன பண்றோம் இயற்கைக்காக. அதாவது இப்போ பொல்யூஷன், டெல்லியில பாத்தீங்கன்னா அதிகமா பொல்யூஷன் இருக்குன்றாங்க, சென்னையிலயும் கார்பன்னால அதிக பொல்யூஷன் இருக்கு. காடுகள் வந்து ஓரளவுக்கு பராமரிக்கணும்ன்றது விதி. இவ்வளோ 7% காடுகள் பராமரிப்பு, அது எல்லா பகுதியிலும் பராமரிக்கும். அந்த வகையில பசுஞ்சோலைகளை நகர்ப்புறங்களையும் உருவாக்குறதுல
நகர்ப்புற மக்களாகிய நம்மளுடைய பங்கும் வேணும் அப்படிங்கிற காரணத்தை அதன் சார்பாக நீங்க இந்த மாடி தோட்டம் பத்தி பேச போறேன். விவசாயத்துல ஈடுபட முடியலனாலும் நாம் இந்த மாடி தோட்டம் வச்சு நம்ம ஒரு பெருமை அடைஞ்சுக்கலாம். நம்மளும் இந்த உலகுக்கு, இந்த வெப்பமடைதலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறிய பங்கு, ரொம்ப ரொம்ப சிறிய பங்கு தான் இது. அதுல நமக்கும் வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்ன வகையான பெனிஃபிட்? நாம் உடற்பயிற்சி ஆகுது மாடி தோட்டம் அமைக்கிறதுனால. நம்மளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து மிகுந்த சுவையான ஃப்ரெஷ்ஷான காய்களை கனிகளை நாம் பறித்து நாமே வீட்டில் சமைத்து கொள்ளலாம். அந்த இயற்கை சூழல்ல நம்ம பார்க்கும்போது மன அமைதியை தருகிறது. மேலும் கட்டிடங்களுக்கு நடுவே நம்ம எப்பவுமே ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்லயே நம்ம இருக்கிறோம். திறந்த வெளி மாடி தோட்டம் என்பது திறந்த வெளியில போய் நாம அது கொஞ்ச நேரம் செலவழிக்க நமக்கு ஒரு சிறந்த வழி. அதாவது நீங்க சொல்றது நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இதுல இருந்து மீள்றதுக்கு நமக்கு ஒரு எக்ஸசைஸாவும் அதே சமயத்துல இயற்கையை ஒத்தும் நம்ம பண்றதுனால இது நமக்கு பலன் அளிக்கிறது. இப்போ இத பெட் அனிமல்ஸ் வளர்க்கறாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? செல்ல பிராணிகளை நாம் வளர்ப்பதும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு தான் எல்லாரும் இப்ப அதை சொல்றாங்க. அதுக்கு ஈக்குவலானதுதான் மாடி தோட்டமும். அதனால நாம் இந்த மாடி தோட்டம் அமைப்பது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கும் ஒரு சிறந்த வழி. இப்போ செல்ல பிராணிகளை வளர்ப்பறதுனால தினந்தோறும் அதோடய இருக்கணும். ஆனா இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுனால நம்ம ஒரு வாரம் ஊருக்கு போனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா? மாடி தோட்டம் அமைக்க ஒரு வாரம் அல்லது 10 நாள் போதும். செடிகள் வளர 1 மாதம் ஆகும். அதன் பின்ன நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதற்கு செலவழித்தால் போதும். நமக்கு 1 வருடம் 2 வருடம் அப்படி நம்மளுக்கு பலன் அளித்து கொண்டே இருக்கும். செல்ல பிராணிகள் போல நம்ம எப்பவுமே கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல இருந்து நம்ம வெளியே எங்கனாவது போனாலும் நமக்கு யாராவது ஒருத்தர தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவிட சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அதோடைய சேவை முடியுது. சிறப்பான விளக்கம். மாடி தோட்டம் எப்படி அமைக்கலாம்? அதாவது சுற்றுப்புற முன்புறம் பின்புறம் சொன்னீங்க, மாடியிலன்னு சொன்னீங்க. இது எப்படி அமைக்கலாம்? இப்போ நம்ம எல்லாமே பில்டிங் இருக்கும்போது ஒரு செடிகளை அமைக்கும் போது அங்க ஒரு செடியை வச்சு அங்க தண்ணி ஊத்தனா சாதாரணமாவே பில்டிங் லீக்கா இருக்கும்போது கூரையை பிச்சுக்கிட்டு தண்ணி அங்கங்க செடி எல்லாம் முளைஞ்சிருக்கு பில்டிங் எல்லாம். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பாதிக்குமா? பில்டிங்க்கு பாதிக்காத அளவு இருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் ஏதோ ஒண்ணு வந்துடக்கூடாது இல்லையா? அதை பத்தி விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன். மாடி தோட்டம் நீங்க சொல்ற மாதிரி மாடியில கூரைய அஃபெக்ட் பண்ணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கு வேண்டிய பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. அதுக்கு வேண்டிய பூச்சிகள் இருக்கு. அப்புறமா அதுக்கு ஒரு ஷீட் போட்டுட்டு சேதாரம் இல்லாமல் நாம் உபயோகப்படுத்தலாம். மேலும் ஆணிவேர் கொண்ட மரங்களை, செடிகளை உபயோகப்படுத்த வேண்டாம். அதனுடைய விதைகளை போட வேண்டாம். ஜல்லிவேர் கொண்ட செடிகளை மட்டும், காய்கறிகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி என்றால் அந்த தோட்டம் அமைக்கும் விதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் மாடி தோட்டத்துக்கு முதல்ல நீங்க மாடியில ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை நீங்க வாட்டர் லீக் இல்லாம இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா மண் சட்டி, வீட்டுல இருக்க ட்ரம்கள், கேன்கள், பற்றாக்குறைக்கு கொஞ்சம் வெளியில இருந்தும் தொட்டிகளே வாங்கி கொள்ளலாம். அது எளிதாக கிடைக்கிறது. தென்னை நார் கட்டிகள், மண், வெர்மி கம்போஸ்ட், புழுக்கள் அதெல்லாம் போட்டு கலந்து நீங்க அந்த புழுக்கள் என்பது மண்புழுக்களை சொல்றீங்க? மண்புழுக்கள். அதாவது தென்னை நார் கட்டுகள் எதற்காகனா வெயிட்டான மண்ணை மேல எடை, மாடி என்பதால் எடை கூடாமல் இருக்க நீங்க இதெல்லாம் உபயோகப்படுத்தி தொட்டியில போட்டு ஒரு துவாரமும் போட்டு கொள்ளுங்கள். அப்பதான் தண்ணீர் எக்ஸஸா அதுல நிக்காது. அது வெளியேறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கோங்க. தொட்டியின் கீழே ஒரு தட்டு மாதிரியும் வச்சு அதை அப்பப்ப வெளியேற்றிக்கலாம். நீரும் லீக் ஆகாம பாத்துக்கலாம். பார்த்துட்டு அதுதான் முதல் நம்ம பிரிகாஷன் எடுத்துக்க வேண்டியது மாடி தோட்டத்துல. அதுக்கப்புறம் நீங்க அது உங்க சந்தோஷமா நீங்க என்ன காய்கறிகள் வீட்டில் ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ, கத்திரிக்காய், வெண்டைக்காய்,
முள்ளங்கி, தக்காளி இதெல்லாம் முதல்ல இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி நீங்க உபயோகப்படுத்தி விதைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 நாள்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டீங்கன்னா 2-3 செடியை நடலாம். இல்ல விதைய போட்டீங்கன்னா 45 நாள்லயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 நட்டு திருப்பி 15 நாள் இடைவெளியில திருப்பியும் 2-3 நட்டு திருப்பியும் அகைன் பலன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி நீங்க வருடம் முழுதும் கிடைக்கிற மாதிரி நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்க இந்த தக்காளி போடும்போது 2-3 காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை வகைகள்ல வெந்தயம் தூவி விட்டால் வெந்தயம் உடனே வந்துடும் உங்களுக்கு. ஒரு வாரத்துல வெந்தயம் முளை விட்டுவிடும். வெந்தயக்கீரையை உபயோகப்படுத்தலாம். வீட்டுக்கு வாங்குற புதினா, அரைக்கீரை, முளைக்கீரைய கீரையை உபயோகப்படுத்திட்டு அதை தண்டை நட்டு வேருடன் உள்ள தண்டை நட்டீங்கன்னாலே உங்களுக்கு கீரை கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு சின்ன மண் சட்டியில நீங்க இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன டப்பாக்கள்லயே நட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். தனியா போட்டீங்கன்னா கொத்தமல்லி கிடைக்கும் ஈஸியா, ஒரு வாரத்திலேயே கிடைக்கும். அதை கொத்தமல்லி எடுத்து நீங்க உபயோகப்படுத்தலாம். இந்த விதைகள் போடும்போது அதோட ஏதாவது கலக்கணுமா? நீங்கள் சட்டியில வைக்கும் போது அந்த நாருடன் எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறீங்க. அப்புறமா என்ன பண்ணலாம், அந்த வேப்பிலை காய வச்சு பஞ்சகவியமும் நீங்க போட்டு கலக்கலாம். அந்த மாடி தோட்டத்துக்கு நம்ம விதைக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி எருவை நம்ம உபயோகப்படுத்தணும்? நாம் பஞ்சகவியம், தசகவியம் அப்படின்னு மார்க்கெட்லயே கிடைக்குது. அதுல பஞ்சகவியத்துல பாத்தீங்கன்னா கோமியம், சாணம், மாட்டு சாணம், தயிர் இதெல்லாம் கலந்து அவங்களே மார்க்கெட்டில் கிடைப்பதை அப்படியே வாங்கி நம்ம யூஸ் பண்ணி கலந்து போடலாம். நீங்க வேப்பெண்ணெய் இருக்கு பாருங்க, வேப்பெண்ணெய் அது ஒரு நல்ல பூச்சிக்கொல்லி. வேப்ப இலையையும் காய வச்சு பொடிச்சு அது அடியுரமாகவும் உபயோகப்படுத்தலாம். 5 இலை கரைசல்னு இருக்கு. கொய்யா இலை, நொச்சி இலை, வேப்ப இலை, ஆடுதொடா இலை போன்ற இலைகளை எல்லாம் பறித்து நீங்க 10 நாள் அதை ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அதை பூச்சிக்கொல்லியா யூஸ் பண்ணலாம். ஆடுதொடா இங்கெல்லாம் நகர்ப்புறத்துல கிடைக்காது. இந்த மாதிரினா வேப்ப இலை, நொச்சி இலை நிச்சயமாக எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அதை அடியுரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் அதை ஸ்ப்ரே பண்ணி நீங்க உபயோகப்படுத்தலாம். அதை எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்? வடிகட்டி எடுக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கும். எப்படி ஊற வைத்து நம்ம எப்படி எடுக்கிறது? அது இதே ஃபில்டர் பண்ணி அப்படியே கொஞ்சம் தண்ணியில கலந்து அப்படியே போட்டு பூவாலியில அடிச்சு ஸ்ப்ரே கேன் அதுல ஊத்தி இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். சில மருந்துகள் தான் நீங்க அப்படி டைல்யூட் பண்ணி பண்ணணும். இது அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால நீங்க கொசுக்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அங்கேருந்து உற்பத்தி ஆகுமோ, நம்ம வீட்டுக்கு கொசுக்கள் வருமோ அப்படி எல்லாமும் நீங்க நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மருந்து பூச்சி விரட்டினால பயனளிக்கும். இப்போ இதுக்கு நம்ம வீட்டுல உபயோகிக்கிற காய்கறியோட இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வெட்டிட்ட வேஸ்ட், அதெல்லாம் எருவா பயன்படுத்தலாமா? காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறிகள்னா தோல் எடுக்கிறோம், அந்த தோல், அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி, நம்ம சாதம் அடிக்கிறோம், அந்த கஞ்சி தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்ல உங்களுக்கு மாறுதல் பலன் கிடைக்கும் செடிங்களுக்கு. இதை எப்படி பராமரிக்கிறது? மாடி தோட்டத்தை காலையிலயும் மாலையிலயும் இருவேளையும் பராமரிக்கணும். மாடி தோட்டத்திற்கு தேவைக்கேற்ப தண்ணீர் விட்டீங்கன்னா போதும். காலையிலயோ மாலையிலயோ ஈரப்பதத்தை பார்த்து தண்ணீர் விடுங்க. சொட்டு பாசனத்துக்காக உங்களுக்கு அது அந்த முறையும் நீங்க உபயோகப்படுத்தலாம். மார்க்கெட்ல அதுவும் கிடைக்குது, அந்த சிஸ்டம் அப்படியே கிடைக்குது. அதை வாங்கி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து தண்ணீர் மட்டும் ரொம்ப சேராம நீங்க பாத்துக்கோங்க, அழுகறதுக்கு விடாம. அதே மாதிரி காய்கறி தோலும் பழத்தோல்கள் எல்லாம் போடுறீங்கன்னா எதுவும் அழுகினதை போட்டு அதை கிருமிகளை உற்பத்தி பண்ற இடமா ஆக்கிடாதீங்க. அதை மட்டும் நீங்க எப்படி நாம் நல்லதை சாப்பிடுறோமோ அதே தான் செடிகளுக்கும் கொடுக்கணும். அழுகின பொருட்கள் போடக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ளும். மாடி தோட்டத்துல இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் சொல்றாங்களே, அந்த மாதிரி வைத்தாலும் நம்ம இந்த குரோட்டன்ஸ் பூச்செடி அது இன்டோர் பிளான்ட்ஸும் நம்ம வச்சோம்னாலும் நமக்கு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனை அது கொடுக்க செய்யுது. அதுவும் நமக்கு ஒரு பயன்தான், கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இப்ப இந்த காற்றை சுத்தப்படுத்துற ஒரு சில தாவரங்கள் இருக்கு. அது துளசி, அலோவேரா, அது போன்ற மூலிகை செடிகளும் நாம் வளர்த்தோம்னா
இது ஒரு மருந்தாகவும் நமக்கு பயன்படுகிறது. அந்த காற்று சுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. மாடி தோட்டத்தில் மூலிகை செடிகளை வளர்க்கலாமா மேடம்? மூலிகை செடிகள் அது ஒரு பங்கும் நம்ம வச்சுக்கலாம். மலர்கள் ஒரு பங்கு, மூலிகைகள் ஒரு பங்கு. நமக்கு என்னென்ன விருப்பமோ அந்த செடிகளை நம்ம வளர்த்துக் கொள்ளலாம். மன மகிழ்ச்சிக்கும் உணவு தேவைக்கும் காய்கறி தேவைக்கும் எந்த வகையில் உதவி புரியுமோ அந்த செடிகளை நாம் எது ரொம்ப பயன்படுத்த போறோமோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பேசிக்கான பிளான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீசனல் பிளான்ஸும் யூஸ் பண்ணலாம். மாடி தோட்டத்துல எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த காய்கறிகளை பயிரிடலாம் அப்படின்ற ஏதாவது குறிப்புகள் இருக்குங்க? அந்த மாதிரி இருக்குங்க. ஜனவரி மாசத்துல கத்திரிக்காய், மிளகாய், பாகற்காய், தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி, கீரை வகைகள் அதையெல்லாம் நம்ம பயிரிடலாம். பிப்ரவரி மாசத்துலயும் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், சுரைக்காய், கொத்தவரங்காய், கீரைகள், கோவக்காய் அதெல்லாம் பயிரிடலாம். கோவக்காய் பாத்தீங்கன்னா அது ஒரு இயற்கையான இன்சுலின். நீங்க கோவக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் நீங்க போய் டெஸ்ட் பண்ணா அன்னைக்கு நிச்சயமா சுகர் கம்மியா இருக்கும். அது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காய். மார்ச் மாசத்துல வெண்டைக்காய், பாகக்காய், தக்காளி, கோவக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே நீங்க பயிரிடலாம். ஏப்ரல் மாசத்துல முருங்கை, கொத்தவரக்காய், வெண்டைக்காய் போன்றவற்றை பயிரிடலாம். மே மாசத்துல கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரக்காய். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் உங்களுக்கு வருடம் ஃபுல்லாவே நீங்க அதை உபயோகமும் படுத்துவீங்க, பயிரிடவும் செய்யலாம். ஜூன் மாசத்துலயும் தக்காளி, கோவக்காய், பூசணி, கீரைகள், வெண்டைக்காய் அப்படி பயிரிடலாம். ஜூலை மாசத்துல மிளகாய், பாகற்காய், சுரைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, தக்காளி போன்றவற்றை பயிரிடலாம். தக்காளி நமக்கு என்னைக்குமே தேவைப்படுது, வருடம் முழுவதும் தேவைப்படுது. அது எளிதாக வளரக்கூடிய ஒன்று சார். தக்காளி பழத்தை எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டாவிலே செடி விடும். ஆகஸ்ட் மாசம் முள்ளங்கி, பீர்க்கங்காய், பாகற்காய், மிளகாய், வெண்டைக்காய், சுரைக்காய். செப்டம்பர் மாசத்துலயும் முருங்கைக்காய், கத்திரி, முள்ளங்கி, கீரை, பீர்க்கங்காய், பூசணிக்காய் நீங்க பயிரிடலாம். மாடி தோட்டத்துல பூசணி இத மாதிரி போட முடியாது. நீங்க அது உங்களுக்கு மாடி தோட்டத்திற்கு என்ன உபயோகப்படுத்த முடியுமோ செடிகள் அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. பூசணிக்காயெல்லாம் தரையில வளர்ற பூசணியும் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அது வீட்டில் முன்புறம் பின்புறம் இடம் இருந்தா நீங்க அதை பயிரிட்டு கொள்ளலாம். அக்டோபர் மாசம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி அதே மாதிரிதான். முருங்கைக்காய் எல்லாம் நீங்க மாடி தோட்டத்துல வளர்க்காம இருப்பது நல்லது. வாசல்ல இடம் இருக்கா வைங்க முருங்கைக்காய், இல்ல பின்னாடி இடம் இருக்கா முருங்கைக்காய் வைங்க. அது நீங்க எந்த செடிகளை நீங்க மாடியில வைக்கலாம்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கீரை வகைகளை நீங்க மாடி தோட்டத்துல பயிரிடலாம். நவம்பர் மாசம் கத்திரி, தக்காளி, முள்ளங்கி, பூசணி. டிசம்பர் மாசமும் கத்திரிக்காய், சுரைக்காய், தக்காளி, பூசணி, முள்ளங்கி, மிளகாய் ஆகிய எல்லா காய்கறிகளையும் பயிரிடலாம். நீங்க மாடி தோட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த காய்கறிகளை மட்டும் நீங்க பயிரிடுங்க. வாசல்லையும் பின்புறத்திலயும் மண் இருந்ததுன்னா நீங்க மரங்களை வளர்க்கலாம். அது நீங்க உங்களுடைய கட்டிடத்தை பாதிக்காத வகையில எந்த வேர்கள் இருக்குமோ அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். பொதுவான மாடி தோட்டத்தினால பலன்கள் என்ன மேடம்? தோட்டம் என்றாலே நமக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள், கனிகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் தெய்வத்துக்கும் தேவையான மலர்கள் கிடைக்குது. கனிகள் சுவையாகவும் காய்கள் ருசியாகவும் இருக்கும். நம்ம உடனே பறிச்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம சமைக்கும் போது அதோட ருசியும் சுவையும் அலாதிதான். எப்போதைக்கு கிடைக்கும். அப்போதைக்கு அப்போதை நம்ம பறிச்சு அது நம்ம பறிக்கும் போது இல்ல சந்தோஷமே அது தனி. நம்ம வீட்டுல நம்ம தோட்டத்துல கிடைச்சது எடுத்தும் போது பசங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், திருப்தி கிடைக்குது. பசங்களையும் நம்ம பண்ணும்போது இணைச்சு கொண்டோம்னா அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, குவாலிட்டி டைம் அப்படின்னு இப்ப சொல்றாங்கல்ல, அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கு, ஒரு ஹாபியாவும் விளங்குது. மொபைல் போன், டிவி இதே பார்த்துட்டு அவங்க செலவழிக்கக்கூடிய டைமை கொஞ்சம் வேற வழியில செலவழிக்கவும், உபயோகமாக செலவழிக்கவும் அது உதவுது. மேலும் அவங்க நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பசுமை
சூழலை கொண்டு கடத்துறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிள்ளது. அவங்களுக்கும் நம்ம இது ஒரு பாடமாகவும் அமைகிறது. அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் வருது. அவங்க வச்ச செடி கொடி பூக்கள்னு அவங்க அதை பறித்து சுவாமிக்கு வைப்பது, அடுத்து அவங்க சமைச்சா சாப்பிடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நல்ல சத்தான சாப்பாடும் அவங்க பிடிக்கலன்னா கூட காய்கறி நம்ம வச்சது நம்ம சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது நிலையான வளர்ச்சி, வளம் குன்றா வளர்ச்சி, இயற்கையை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளே உபயோகப்படுத்திட்டு போகாம பண்றோம். இதை சஸ்டைனபிள் கோல்ஸ்ன்னு சொல்றது, கன்சர்வேஷன் ஆஃப் இதை பற்றியெல்லாம் இந்த மாடி தோட்டத்தினால நம்மளால் இயன்ற அளவு நகர்ப்புற மக்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் இது குறிக்கிறது. ஆமாம், பசங்களுக்கும் உடற்பயிற்சி ஆகுது, சுவாச பயிற்சி ஆகுது. அதுக்கு அடுத்து அவங்க எல்லாரும் ஒரு குடும்பத்தோட நம்ம நேரம் செலவழிக்கவும் உதவுகிறது. வேற எந்த இடத்திலும் தோட்டம் அமைத்தாலும் அது அதேதான் மாடி தோட்டம். ஏன்னா நம்மளுக்கு நகர்ப்புறத்துல அங்கதான் இடம் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்றோம். கட்டிடங்களா இருக்கிற அந்த இடத்துல ஒரு மாடியிலயும் ஒரு 10 செடி இருந்தா கூட எவ்வளவு பசுமை சூழலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் மாடி ஃபுல்லா தோட்டம் அமைக்கணும்னு யாருமே சொல்லல. அவங்களுக்கு விருப்பமான 10 செடிகளை வைக்கும் போதே அந்த இடமே பசுமை சூழலாவும் வெப்பத்தை தணிக்கிறது. மேலும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு நம்ம அங்க போய் நின்னாவே நம்மளுக்கு அந்த குளிர்ச்சியும் குதூகலமும் புத்துணர்ச்சியும் தருவதை நம்ம உணர்வோம். அதுதான் மெயின் சிறப்பு மேடம். இது உங்களுக்கு அரசு மானிய விலையிலையும் தருகிறது. இந்த கிட்ட அது எங்கெங்க கிடைக்கும் அந்த கிட்டு சொல்லுங்க மேடம். அரசு தோட்டம் இருக்கு, அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மானிய விலையில் கொடுக்கிறது. மாடி தோட்ட கிட்ட கிடைக்கிறது. மேலும் அதுல என்னென்ன தராங்கன்னா, ஒரு மாடித்தோட்டம் அமைக்க ஒரு கையேடு, தென்னை நார்க்கட்டிகள், பைகள், விதைகள், உரங்கள் மற்றும் வேப்பெண்ணெய் மருந்துடன் மாடித்தோட்ட வளர்ப்பு கையேடும் அந்த மாடித்தோட்ட கிட்ல கொடுக்கறாங்க. இதை பராமரிக்கவும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அதை தவிர தனியார் நிறுவனங்களும் உங்களுக்கு அதை அமைத்து தந்து உங்களுக்கு பராமரிப்பும் செஞ்சு அப்புறமா உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. பின்னர் நீங்க அதை பராமரித்துக் கொள்ளலாம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிந்தவுடன் நீங்கள் அதை பராமரித்துக் கொள்ளலாம். இது மாடித்தோட்டம் அமைக்க சாதாரணமா எவ்வளவு செலவாகும்? ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு குறைஞ்சது செலவாகும். ஆனா அதோட பலன் அளவிடற்கரியது. உண்மைதான் மேடம். ஏதாவது இப்ப இதுவரைக்கும் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில மாடி தோட்டம் இந்த விழிப்புணர்வு இது எதை சார்ந்து இருக்குதுனாக்கா, நம்ம இயற்கையை ஒத்து இருக்கணும், சுகாதாரமான காத்து வேணும், மாசு இல்லாத காத்து படுறதுக்கு இந்த மாடி தோட்ட பயிர்களும் நமக்கு உதவுது. மாடி தோட்டம் அமைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த விழிப்புணர்வு வந்தாலே அவங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி பிற்காலத்தில் அவங்களுக்கு சமயமும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது மற்றவர்களும் மாடி தோட்டம் அமைப்பார்கள். இதன் மூலமாக மற்றவர்களும் ஒரு சிலராவது மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முனைந்து வந்தார்கள்ன்ற அதுவே நமது வெற்றியாகும். இது எல்லாம் ஒரு விழிப்புணர்வு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் புற நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.